மன வலிமை என்பது மிக பெரும் ஆற்றலுடையது. இந்த மன வலிமை என்பது நாம் உலகத்தை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒரு ரசவாதம். மன அமைதியை பேணிக்கொள்வது எவ்வாறு என்பதுதான் முதலில் நாம் பயில வேண்டிய ஒரு மிக பெரும் கல்வி. சுகப்பொருட்களையும் வசதி வாய்ப்புகளையும் அலங்காரங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாத மனநிலையை நாம் வளர்க்க வேண்டும். இன்றைய வாழ்க்கை சுகமாக வாழ்பவர்கள் நாளை வாழ்க்கையும் நலமாக இருக்கும் என்று நம்புவார்கள். நாளை வாழ்க்கையின் மீது பயந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆகவே மன வலிமை பெற்றவர்கள் என்பவர்கள் யார் என்றால், இந்த உலக வாழ்க்கையை எதன் பொருட்டும் பெருமை கொள்ளாது லேசாக எடுத்துக்கொள்பவர்கள். நாளை வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் நமக்கு தேவையில்லை. நாளை வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதன் மீது இன்றைய வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். இவர்கள் மன வலிமை பெற்றவர்கள். இவர்கள் குழம்ப மாட்டார்கள். ஒரு பார்வையாளனாக, ஒரு சாட்சியாளனாக நாம் உலகத்தை ஆள வேண்டும். ஆகவே உலகப் பொருட்கள் எப்பொழுது உங்களை ஆள்கிறதோ நீங்கள் பலகீனர்கள். தியானம் செய்வதற்கு உட்கார்ந்து பழக வேண்டும். அதுக்கு தான் ஆசனம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லகுவாக எப்படி உட்கார முடிகிறதோ அது உங்களுடைய ஆசனம். அதை நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். உடம்பை வருத்தி உட்கார்ந்தால் உங்களுக்கு தியானம் அமையாது. மனமீதிக்கான பயிற்சி ஏற்படாது. அப்புறம் உட்காரும்போது மனம் ஓடுது, என்னால் தியானம் செய்ய முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. மனம் ஒன்றா ஓடட்டும், அது பின்னாடியே ஓடுங்க. ரொம்ப நாள் ஓடாது. இது பழைய நினைவுகள் என்னை வாட்டுது. அவன் பேசுனது இவன் பேசுனா ஞாபகத்து வருது. பழிவாங்க உணர்ச்சி இருக்குது, பொறாமையாக இருக்குது, பொறுமையாக இருக்க முடியல என்னாலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லி தப்பிச்சு ஓடுறது தான் நம்ம செய்துட்ருக்குறோம். அந்த சூழ்நிலையிலேயே அப்படி இருக்கும் பொழுதே நீங்கள் இறைவனை அதற்குள் பிரதிஷ்டை செய்யணும். அழகான வைரம் என்று கூறுகிறீர்கள், அழகான நகை என்று கூறுகிறீர்கள், நட்டுகள் என்று கூறுகிறீர்கள், ஆடைகள் அலங்காரங்கள் என்று கூறுகிறீர்கள். இதை அளித்தவன் அழகானவன் என்று சொல்ல வேண்டும். இதை படைத்தவன் பெருமைக்குரியவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகிய மூலத்தை நீங்கள் புகழ வேண்டுமே தவிர, உலகத்தை லேசாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் உலகத்தை லேசாக கையாளுகின்ற திறனும் வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய விதியை நீங்கள் நிதம் நொடிதோறும் எழுதி முடிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சால், செயலால், எண்ணத்தால், போக்கால், நினைப்பால் உங்கள் விதிகளை நீங்கள் எழுதி தீர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்று அறிந்து கொண்டால் ஒழுங்காக எழுதுங்கள். உங்கள் விதியை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். நான் யார் என்று அறிய முற்படுங்கள். என்னால் என்ன முடியும் என்று கேளுங்கள். நான் எதற்கு தகுதியானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையை நீ இருக்கிறத வச்சு வாழ்ப்பா. கொஞ்சம் போல் நன்றியோடு இரு, நன்றி சொல். பிறருடைய துன்பங்களை கண்டு இரக்கம் கொள்ளுங்கள். முன் சென்று உதவுங்கள். எல்லாம் செய்யுங்க. இன்றைய சிந்தனை குழப்பமான நேரங்களில் நாம் பிறர் செய்யும் கலவரத்துக்கு ஆட்பட்டு விடுகிறோம். திடமான மனநிலையில் இருந்தாலும் நம்முடைய மனமும் கலங்குகிறது. இதை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ரெண்டாவது கேள்வி, எல்லாம் விதிக்கப்பட்டது என்றால் நம்முடைய முயற்சியின் பலன் என்ன? மூன்றாவது கேள்வி, வாழ்க்கை ஒரு நேரத்தில் சுகமாக கொண்டு செல்கிறது, சில நேரங்களில் திக்குமுக்காட வைத்து விடுகிறது. இது ஏன்? திடமான மனநிலை என்றது ரொம்ப பாடுபட்டு பழக வேண்டிய ஒன்று. முரட்டுத்தனமான மனநிலை வேறு, திடமான மனநிலை வேறு. முரட்டுத்தனன்றது ஆபத்து அறியாது, ஆபத்தை சந்திக்க தயாராக இருக்கும், ஆபத்து அறியாமல் போயிட்டு இருக்கோம். திடமான மனநிலை என்பது சூழ்நிலையை கையாளும் திறன் பெற்றது. மன வலிமை என்பது மிக பெரும் ஆற்றலுடையது. அது எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த வல்லது, சீர்படுத்த வல்லது, நிதானிக்க வல்லது. மன வலிமையற்றவர்கள் குழப்பங்களுக்கு வெகு விரைவாக ஆட்பட்டு விடுவார்கள். சாதாரண குழப்பங்கள் கூட அவர்களை திக்கமுக்காட செய்துவிடும். இந்த மன வலிமை என்பது நாம் உலகத்தை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒரு ரசவாதம். உலகத்தை லேசாக எடுத்துக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், சூழ்நிலைகள் மாறும்,
திடீர் விபத்துக்கள், திடீர் சண்டைகள், சச்சரவுகள், போர்கள், பஞ்சங்கள், தரித்திரங்கள், இன்னும் சுக அனுபவங்கள் எல்லாமே மாறி மாறி வரக்கூடியதாக உலக அமைப்பு இருக்கிறது. இது யாவற்றையும் அறிந்து தங்களுடைய மனதை எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் லேசாக வைத்துக்கொள்ள பெரும் முயற்சி எடுத்து பழக வேண்டும். இது வயது காலங்களிலேயே பயிற்றுவிக்கப்பட வேண்டும், சொல்லித்தரப்பட வேண்டும். இளவயது காலம் முதல் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். சூழ்நிலைகளை எவ்வாறு கையாளுவது என்பதை விட எவ்வாறு லேசாக எடுத்துக்கொள்வது என்பதை முதலில் பயிற்றுவிக்க வேண்டும். கையாள்வது என்பது அடுத்த கட்டமான ஒரு நிகழ்வு. அது லேசாக எடுத்துக்கொள்ள பழகுபவர்கள் அதை இலகுவாக கையாளுகிறார்கள். லேசாக எடுத்துக்கொள்ளாமல் பதட்டப்பட்டு விடுபவர்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பதட்டப்பட்டு விடுபவர்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொள்பவர்கள், இவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். ஆகவே மன வலிமை என்பது இளம் வயது முதலே பயில வேண்டிய ஒன்று. அறிந்தவர்கள் அதை பயிற்றுவிக்க வேண்டும். நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பவர்கள் முதலில் தங்களுடைய மனதை தான் பண்படுத்த வேண்டுமே தவிர செல்வ வளங்களை பெருக்கிக் கொள்வதும், அறிவை பெருக்கிக் கொள்வதும், கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வதும் ஓரளவிற்கு பயன்படுமே தவிர அது வாழ்க்கையை சுகமாக்காது. மன அமைதியை பேணிக்கொள்வது எவ்வாறு என்பதுதான் முதலில் நாம் பயில வேண்டிய ஒரு மிக பெரும் கல்வி. மன அமைதி என்பது பிற பொருட்கள், சுக பொருட்கள், சுக அனுபவங்கள், மன இச்சைகள் நம்மை ஈர்த்து விடாமல் நம்மளை தற்காத்து கொள்வது. நாம் உணவு உண்கிறோம், உடை உடுக்கிறோம், ஆபரணங்கள் அணிகிறோம், வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம், வீடு கட்டுகிறோம், தோட்டம் துறவுகள் அமைக்கிறோம். எல்லாவற்றையும் அமைக்கும் பொழுது அதில் மிக பெரும் ஒரு ஈர்ப்போடு நாம் செய்கிறோம். அது நம்மை வாழ வைக்கும், பாதுகாக்கும், பெருமை சேர்க்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அதை ஒரு ஈர்ப்போடு செய்கிறோம். அது தானாக வந்து அமைகிறது, நம்முடைய முயற்சியின்பால் அமைகிறது. இருக்கட்டும், வீடு கட்டுகிறோம், தோட்டம் வாங்குகிறோம், அவ்வளோதான் அதில் இருக்கிறது. நான் தோட்டம் வாங்கியிருக்கேன், இப்படி வாங்கியிருக்கேன், பெரிய வீடு கட்டியிருக்கேன், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் மார்பிள்ஸ் வந்து அங்கேருந்து போட்டேன், இங்கேருந்து போட்டேன்லாம் நம்முடைய மனதில் ஒரு தாக்கம், உலகப் பொருட்களுடைய அலங்கார பொருட்களுடைய தாக்கம் இருக்குமானால் நம்முடைய மன வலிமை குன்றிவிடும். அதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகப்பொருட்களையும் வசதி வாய்ப்புகளையும் அலங்காரங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாத மனநிலையை நாம் வளர்க்க வேண்டும். அவை நமக்கு வந்து நம்முடைய முயற்சியாலோ உழைப்பாலோ அமைந்திருக்கிறது என்று நீங்கள் எண்ணினால் அதன் மீது நீங்கள் பெருமை கொள்வதிலிருந்து மீள வேண்டும். யாவற்றையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சுகானுபவ பொருட்கள், உலக வசதி வாய்ப்புகளையே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள பழகினால் நீங்கள் யாவற்றையும் லேசாக எடுத்துக்கொள்ள தயாராகி விடுவீர்கள். நாம் பெரிதாக நினைக்கின்ற எதுவும் ஒரு காலகட்டத்தில், பெரிதாக மதித்து போற்றுகின்ற எதுவும் ஒரு காலத்தில் தன் மதிப்பை இழக்கும். அது உங்களுக்கு பயன்படாது. அழகோ, அழகான மனைவிகளோ, அழகான பெண்களோ, அழகான குழந்தைகளோ, அழகான வீடோ, வாசலோ, தோட்டம் துறவுகளோ எது ஒன்றும் உங்களை ஈர்க்கின்ற எதுவும் ஒரு நாள் உங்களை ஈர்க்காமல் உங்களை கைவிட்டுவிடும். உங்களுக்கு அது பெருவாரியாக பயன்படாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காட்டும். அந்த நிலை வருவதற்குள் நாம அதிலிருந்து விலகிவிட வேண்டும். துறவு வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் விட்டு ஓடி விடுவதல்ல, எல்லாவற்றையும் ஆழ்ந்து அனுபவித்தல். பற்றுக்கோடு இல்லாது எல்லாவற்றையும் ஆழ்ந்து அனுபவித்து இந்த உலக சுகத்தை முழுதாக உணர்ந்து அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொருள்களை வைத்துக்கொண்டு அனுபவிக்காமல் அதை பாதுகாத்து நாளைக்கு பயன்படும், நாளைக்கு அதை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பொருளை பாதுகாத்து வைத்துக்கொண்டு சற்றும் அனுபவிக்காமல் நீங்கள் அதன் மீது பெருமை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக துரத்தி அடிக்கப்படுவீர்கள், துன்பப்படுத்தப்படுவீர்கள். திடுக்குறான சம்பவங்கள் உங்கள் மீது நிகழ்ந்துவிடும். பிற்காலத்திற்கான தேவை என்று எந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடாது. இன்றைய தேவை இப்பொழுது இருப்பதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நாளைய தேவை என்பது உங்களை தேடி வரும். இதுவே மனதை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கான வழி. இன்றைய தேவை என்பதை நாம் இன்றே அனுபவிக்க வேண்டும்.
இன்றைய காற்று இன்று அனுபவிக்கப்பட வேண்டும். நாளை மூச்சு விட்டுக்கலான்னு யாரும் மூச்சை தள்ளி வைக்கிறதில்ல. நாளைக்கு குளிச்சுக்கலான்னு வேணால் தள்ளி வைப்பாங்க, நாளைக்கு மூச்சு விட்டுக்கலான்னு தள்ளி வைக்கிறதில்ல. வரவேண்டியதை வந்து கொண்டிருப்பதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதை லேசாக அனுபவிக்க வேண்டும். அனுபவித்த பின்பு அதை பிறரும் அனுபவிக்க அனுமதிக்க வேண்டும். பொறாமை கொள்ளக்கூடாது, தடுக்கக்கூடாது. புழங்கும் பொருட்களை தடுக்காமல் அதை தாராளமாக அளித்தவற்றிலிருந்து செலவு செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பழக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எந்த வசதி வாய்ப்புகளின் பின்னாலும் நாம் ஒளிந்து கொண்டு நாளை வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. இன்றைய வாழ்க்கையின் மீது, இன்று இருக்கின்ற வசதி வாய்ப்பின் மீது இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த வாழ்ந்து முடித்தல் என்பது, அனுபவித்தல் என்பது நன்றி உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் அதன் உச்சத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு வீடு இருந்தால் வீடின் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு இடத்தையும் நாம் சுத்தமாக வைத்து பராமரித்து அதனுடைய பலன்களை நாம் இன்றே அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் இன்றே அனுபவித்து முடித்தல் தான் இறைவனுக்கான நன்றி உணர்வை தவிர, நாளைய வாழ்க்கைக்காக அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு ஒழித்து வைத்து கொண்டு அதன் மீது கண்ணும் கருத்துமாக இருந்து பராமரித்து கொண்டு எதையும் அனுபவிக்காமல் ஆத்திரப்பட்டு கொண்டு தொலைந்து விடுமோ என்று பயந்து கொண்டு அதை யாராவது எடுத்தால் அவர்கள் மீது பாய்ந்து கடித்து குதறி சண்டை வம்புகளை வழக்குகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வது நன்றி கெட்ட வாழ்க்கை. இந்த நன்றி கெட்ட வாழ்க்கை வாழ்பவர்களின் மனம் துண்டாடப்படும். அவர்கள் திருக்கூறாக பிடிக்கப்படுவார்கள். அவர்கள் மன வலிமை இழந்து விடுவார்கள். ஆகவே மன வலிமை என்பது இன்றைய வாழ்க்கையை பூர்ணமாக அனுபவிப்பது, லேசாக எடுத்துக்கொள்வது, நன்றியோடு இருப்பது. இந்த நன்றி என்பது பூர்ணமாக அனுபவித்தல், எதையும் தவற விடாது அனுபவித்தல். ஒரு காற்று வருகிறது என்றால் அந்த காற்றை முழுதாக அனுபவித்தல். ஒரு வெயில் வருகிறது என்றால் வெயிலை முழுதாக அனுபவித்தல், மழையை அனுபவித்தல். இன்னும் உங்கள் மீது எதெல்லாம் வந்து அமைக்கிறதோ அவற்றின் மீது நீங்கள் உங்களுடைய அனுபவித்தலை தொடங்க வேண்டும். போக்தா. அந்த அனுபவித்தல் என்பது இறைத்தன்மையில் நாம் இருப்பதாகும். ஆகிய துறவு என்பது இதை விட்டுவிட வேண்டும், இதன் மீது நாம் ஆசை கொள்ளக்கூடாது, இதை அனுபவிக்கக்கூடாது என்றெல்லாம் திறந்து விடுவதில்லை. அதை முழுதாக அனுபவித்தல் இறைவனுக்கு நன்றி கூறுவதாக அமைந்து கொடுக்கிறது. அதன் மீது பற்றுக்கொள்ளாதிருத்தல் துறவு. ஒரு சன்னியாசி என்பவன் பூரண சுகாசியாக இருக்க வேண்டும். அவனுடைய மனநிலை தான் திடமான மனநிலை ஆகும். எது இருந்தாலும் அனுபவிப்பான், எது இல்லாவிட்டாலும் கவலைப்படுவதில்லை. ஆகவே இந்த மக்கள் பொருள்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு பொருள்களை பெரிதாக எண்ணிக்கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு சேர்த்து வைத்து கொண்டு குழம்பிக் கொண்டு தெரியும் பொழுது, திடுக்குறாக ஏதாவது இயற்கை சீற்றங்களோ மற்ற ஆபத்துகளோ உங்களை சூழும் பொழுது மன வலிமை இழந்து எங்கே தொலைந்து விடுமோ எங்கே போய்விடுமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை துன்பத்தின் பாதையிலே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நாளை என்ன ஆகுமோ, நாளை என்ன நடக்குமோ, நாளைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நாம் என்ன செய்வது, நாம் கையில் வைத்திருந்தால் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் தவறான மனக்கணக்குகளை போட்டுக்கொண்டு இன்றைய வாழ்க்கையை சேதப்படுத்தி விடுகிறார்கள். கொடுக்கப்பட்ட இன்றைய பொழுதை சேதப்படுத்துபவர்கள் நாளை பொழுதை நிச்சயமாக இழந்து விடுவார்கள். அவர்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. துன்பம் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கும். ஆகவே மன வலிமை என்பது இன்றைய வாழ்க்கையின் மீது கவனம் வைப்பது, நாளைய வாழ்க்கையை நம்புவது. இன்றைய வாழ்க்கை சுகமாக வாழ்பவர்கள் நாளைய வாழ்க்கையும் நலமாக இருக்கும் என்று நம்புவார்கள். நாளைய வாழ்க்கையின் மீது பயந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மறுமையை அவர்கள் மிகவும் உறுதியாக நம்புவார்கள். நன்றாக இருக்கும் என்பதன் மீது இன்றைய வாழ்க்கையை சுகமாக கழிப்பார்கள். ஆக இவர்கள்தான் மன வலிமையாளர்கள். இன்றைய பொழுது நமக்கு வாழ்வாக அமைகிறது. உறக்கத்திற்கு சென்ற பின்பு நாம் நம்மை இழந்து விடுகிறோம். நம் மனது எங்கோ சென்று விடுகிறது. காலையில் விழித்தால்தான் வாழ்க்கை தொடங்குகிறது. இந்த இடைப்பட்ட காலம் நமக்கு மரண காலத்தை போல இருக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை சுகமாக கிடைத்த பொழுதை சுகமாக வாழ்ந்தவர்கள் சுகமாக உறங்கச் செல்வார்கள். அவர்கள் தங்கள் காலத்தவணையின் மீது சுகமாக விழிப்பார்கள். மரண தருவாய் நெருங்கும் பொழுதும் சுகமாகவே இருப்பார்கள். ஆகவே மன வலிமை பெற்றவர்கள் என்பவர்கள் யார் என்றால், இந்த உலக வாழ்க்கையை எதன் பொருட்டும் பெருமை கொள்ளாது லேசாக எடுத்துக்கொள்வார்கள். இன்று இருக்கிறது என்றால் இன்று இருக்கிறது, அதன் மீது அவ்வளவுதான். ஒரு வீடு இருக்கிறது, ஒரு கார் இருக்கிறது, ஒரு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், செல்வங்கள் இருக்கின்றன, நகைகள் இருக்கின்றன, நட்டுகள் இருக்கின்றன, தோட்டங்கள் இருக்கின்றன, துறவுகள் இருக்கின்றன, உறவுகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றது அவ்வளோதான். வெளியில் செல்லும்போது எங்கேயாவது நமக்கு விபத்துகள் நிகழ்ந்து விட்டால் எதுவும் நம்மிடம் இல்லை என்று ஆகிவிடும். ஏதாவது நமக்கு நிகழ்ந்து விட்டால் எதுவும் நம்மிடம் இல்லை என்று ஆகிவிடும். அது யாருடையதாகவும் ஆகிவிடும். ஆக இன்று இருப்பதின் மீது உங்களுடையது என்று நீங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. உங்களிடம் இருக்கிறது அவ்வளோதான். அதை வைத்துக்கொண்டு வாழ்வை திட்டமிடுவது, வாழ்க்கை பெருக்க நினைப்பது,
அனுபவிக்காமல் சேர்த்து வைப்பது, இவையெல்லாம் உங்களுடைய மன வலிமையை போக்கிவிடும். மரண காலம் உங்களை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். நீங்கள் எதையெல்லாம் பூட்டி பூட்டி சேர்த்து வைத்தீர்களோ அவை யாவற்றையும் செலவு செய்யக்கூடிய கட்டாயத்திற்கு நீங்கள் ஆட்படுத்தப்படுவீர்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை நல்ல பேச்சு, நல்ல பார்வை, நல்ல தொடுதல், நல்ல அணைத்தல், நல்ல சுகமான காரியங்களை செய்தல், பிறருக்கு உதவுதல், இப்படி வாழ்க்கையை செம்மையாக வாழ பயில வேண்டும். நாளை வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் நமக்கு தேவையில்லை. நாளை வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதன் மீது இன்றைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இவர்கள் மன வலிமை பெற்றவர்கள், இவர்கள் குழம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு திடுக்குறான நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காது. அப்படி நடந்தாலும் அதை அவர்கள் இறைவன் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அரங்கேறும். சரியாகட்டும் என்றால் சரியாகிவிடும். அப்படி தானே புயல் காற்று அடிக்கும் பொழுது இயேசு காற்றே நில், கடலே இறங்கு என்று சொன்னதாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மன வலிமை இல்லைன்னா எதன் மீது நமக்கு அதிகாரம் இருக்காது. நாம் இறைவனுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நமக்குள் போக்தாவாக இருக்கிறான். அனுபவிப்பனாக அவனே இருப்பதன் காரணமாக நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இறைவனுக்கு அஞ்சினால் போதுமானது. இறைவன் ஒருவனுக்கு பயந்தால் போதுமானது. இறைவனுக்கு சமமாக மனிதர்களுக்கும் பயப்படக்கூடாது. இறைவனுக்கு சமமாக மனிதர்களுக்கு பயப்படுவதும் மன வலிமையற்றவர்கள். ஆகவே மன வலிமை என்பது உலகத்தை லேசாக எடுத்துக்கொள்வதில் இருக்கிறது. உங்களுடைய பெருமைகளை நீங்கள் விட்டொழித்து வாழ்க்கையை அனுபவிப்பதில் இருக்கிறது. இருப்பதை வைத்துக்கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு நான் பெரும் செல்வம் படைத்தவன், நான் எல்லா நிலைகளிலும் உயர்வாக வைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டு தெரிவது ஒரு நாள் உங்கள் மன வலிமையை போக்கிவிடும். எதுவும் உங்களுக்கு பயன்படாது. ஆகவே நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறியாமையின் காரணமாக குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்றால் நாம் தேர்ந்த மனநிலை உடையவர்களாக இருந்தால் எதற்கும் கவலைப்படக்கூடாது. சீரான சூழ்நிலை இல்லாவிடில் சீர்கட்ட சூழ்நிலை இருக்குமானால் அதை சீர்படுத்த வேண்டி நம்முடைய வாக்குகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வளமைகளை பலத்தை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். இறைவனுடைய அனுமதியோடு. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் நம்முடைய மனதை பாதிக்காதவாறு நாம் பண்படுத்த வேண்டும். ஒரு பார்வையாளனாக, ஒரு சாட்சியாளனாக நாம் உலகத்தை ஆள வேண்டும். ஆகவே உலகப் பொருட்கள் எப்பொழுது உங்களை ஆள்கிறதோ நீங்கள் பலகீனர்கள். எல்லா பொருட்களும் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் அவர்களிடத்தில் இல்லை. எல்லா பொருட்களும் நம்மிடத்தில் இருக்கும்போது அதை அனுபவிக்கும் போக்தாவாக நாம் இருக்கலாமே தவிர அது இருக்கிறது என்பதன் மீது பெருமை கொள்பவர்களாக, அனுபவிக்காதவர்களாக, சேர்த்து வைப்பவர்களாக, ஒழித்து வைப்பவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. திறந்த புத்தகமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறது, எனக்கு தேவைக்கே இருக்கிறது, இந்த தேவையின் மீது நான் வாழ்கிறேன், நாளை வாழ்க்கை நன்றாக அமையும், இது நம்முடைய நோக்கமாக இருந்தால் இந்த வாழ்க்கையினுடைய போக்கு சிறப்பாக இருக்கும். ஆகவே குழம்புவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. வாழ்வு சில காலம் பகட்டாக நம்மிடம் வருகிறது, சில காலம் துன்பமாக வருகிறது. பகட்டாக வரும்பொழுது பெருமை கொள்பவர்கள் தான் துன்பம் அடைகிறார்கள். பகட்டாக வாழ்க்கை உங்களை அடையும் பொழுது யார் பணிகிறார்களோ, இது வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடை தவிர பெருமை கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இல்லை என்பதை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு துன்பகாலங்கள் வரும்போது துன்பம் இருக்காது. துன்பகாலங்கள் என்பது அவர்களுக்கு இல்லை. சூழ்நிலைகள் மாறி வரும்போது அவர்களிடம் பெருமை இல்லாதன் காரணத்தினால், பணிந்தவர்களாக இருப்பதன் காரணத்தினால் அந்த துன்பம் அவர்களை பெரும்பாடு படுத்தாது. ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பார்கள். ஆகவே மன வலிமையை பயிலுதல் என்பதுதான் ஆரம்ப அடிப்படை கல்வியாக அமைக்கப்பட வேண்டும். இளமை காலம் தொட்டு மனமேதிக்கான பயிற்சியை நாம் பழக வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும். வெகு சிரமத்தோடு இந்த பயிற்சியை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த மனதை அடக்குகின்ற, மனதை அமைதியாக்குகின்ற பயிற்சி ஒன்றும் லேசானதல்ல. உலகம் நம்மை ஈர்த்துவிடும். குழப்பங்கள் நம்மை சூழும் பொழுது நாம் தன்னிலை மறந்து விடுவோம், அறிவை இழந்து விடுவோம், பிறருடைய உதவி நாடுபவர்களாக நாம் இருப்போம். ஆகவே மன அமைதியை நல்ல நேரம் இருக்கும் பொழுது, அமைதியான சூழ்நிலை அமையும் பொழுது, தேவைகள் நிறைவாக இருக்கும் பொழுதாவது மன அமைதியை பயில வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தினமும் ஒரு 2 மணி நேரமாவது நாம் மன அமைதிக்கான பயிற்சியை ஏற்க வேண்டும். ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார வேண்டும்.
உட்கார்ந்து பழக வேண்டும். முதலில் தியானம் செய்வதற்கு உட்கார்ந்து பழக வேண்டும். அதுக்கு தான் ஆசனம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லகுவாக எப்படி உட்கார முடிகிறதோ அது உங்களுடைய ஆசனம். அது நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். வஜ்ராசனத்தில் அமருங்கள், பத்மாசனத்தில் அமருங்கள், சுகாசனத்தில் அமருங்கள் என்றெல்லாம் ஆசனங்களின் பெயர்களை சொல்வார்கள். நீங்கள் எவ்வாறு உட்கார்கிறீர்களோ உங்களுக்கு லகுவாக இருக்கிறதோ அதுவே உங்களுடைய ஆசனம். எது உங்களுக்கு லேசாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஆசனம். அந்த ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்து பழக வேண்டும். ஒரு 15 நிமிடம் முதலில் பழக வேண்டும். பின்பு அரை மணி நேரமாக ஆக்க வேண்டும். பின் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் என்று நேரத்தை நீட்டிக்கொண்டே செல்ல வேண்டும். உட்காருவதில் நீங்கள் தொடங்க வேண்டும். தியானம் செய்கிறேன் என்று உட்கார்ந்து கொண்டு 2 கைகளையும் சின்முத்திரை போட்டுக்கொண்டு உடம்பை வருத்தி உட்கார்ந்தால் உங்களுக்கு தியானம் அமையாது. மனமேதிக்கான பயிற்சி ஏற்படாது. ஆகவே நீங்கள் எந்த ஆசனத்தில் உங்களால் லகுவாக உட்கார முடியும் என்பதை நீங்கள் முதலில் தேர்ந்து அறிய வேண்டும். அந்த ஆசனத்தில் நீங்கள் உட்கார்ந்து பழக வேண்டும். லேசாக உட்கார ஆரம்பித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய மனதை லேசாக உங்களுடைய மூச்சை கவனிக்கும் பொழுது மனம் நிற்க ஆரம்பித்து விடும். இப்படி தியானம் பழக வேண்டும். இந்த தியானம் என்பது மனதை அமைதிப்படுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் முதலில் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உங்களுக்குள் நிகழ ஆரம்பிக்கும். அது அடுத்த கட்டம். ஆகவே முதலில் மன அமைதிக்கான பயிற்சியை ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சும்மா உட்காரணும், அவ்வளோதான். சும்மா உட்கார முடியுதான்னு பார்க்கணும். உங்களால் உட்கார முடியுதான்னு பார்க்குறதே பெரிய விஷயம். அப்புறம் உட்காரும் போது மனம் ஓடுது, என்னால் தியானம் செய்ய முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. மனம் ஒன்றா ஓடட்டும், அது பின்னாடியே ஓடுங்க. ரொம்ப நாள் ஓடாது. அது உங்களுக்கு நீங்கள் உட்கார ஆரம்பித்தோடனே உங்களுடைய மனம் நிற்க ஆரம்பிக்கும். ஒரே ஓட்டமாக ஓடிட்டே இருந்து எங்கேயும் ஓட முடியாமல் ஒரு நாள் உங்கள்கிட்ட திரும்பி நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த காலகட்டம் வரைக்கும் இட் வில் டேக் டைம். கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் வருடங்கள் எடுக்கும். ஆனாலும் நீங்கள் இதற்காக சிரத்தை எடுக்க வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களோடு இசைந்து இணைந்து உறவாடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நம்மோடு அது பேசுகின்ற சூழ்நிலை, உறவாடுகின்ற சூழ்நிலை, தன் இருப்பை அது வெளிப்படுத்துகின்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் சிரமப்பட வேண்டும். இதுதான் முயற்சி. இதுதான் முயற்சியை தவிர நீங்கள் வேறு உலகப் பொருட்களுக்காக எடுக்கின்ற முயற்சியெல்லாம் முயற்சி இல்லை. உங்கள் மனதை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் முயற்சி. இந்த மனத்துக்கண் மாசிலனா இல்லாதவனாக இருப்பது தான் எல்லா அறங்களிலும் சிறந்த அறமாகும் என்று வள்ளுவம் கூறுகிறது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற, மற்றவையெல்லாம் ஆடம்பரங்கள் என்று வள்ளுவம் கூறுகிறது. ஆகவே மனதை பயிற்றுவிக்கின்ற ஒரு ஏற்பாட்டை நாம் இன்றே தொடங்க வேண்டும். சிறிது நேரம், ஒரு 15 நிமிட நேரம் நீங்கள் அமர வேண்டும். ஒரு இடத்தில், தூய்மையான ஒரு இடத்தில், காற்றோட்டமான ஒரு இடத்தில், அழகிய விரிப்பின் மீது உடம்பு நோகாதவாறு, கால்கள் வலிக்காதவாறு, மண்ணுகன்னு எதுவும் குத்தாதவாறு தூய்மையாக வைத்துக்கொண்டு உட்கார்ந்து பழகுங்கள். இளம் வயதிலேயே தொடங்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் இந்த உலகம் உங்களுக்கு பூ உலகமாக மாறிவிடும். லேசாக போய்விடும். எதுவும் உங்களை பாதிக்காது. குழப்பமான சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஏட்டுக்கல்வியை படித்து வைத்துக்கொண்டு அதற்கு படி என்று குழந்தைகளை துன்புறுத்துவதும், அதை படித்து வைத்துக்கொண்டு ஒரு வேலைக்கு தயாராவதற்குள் 25-30 வருடங்கள் ஓடிவிடுகின்றன. அதற்கு அப்பால் நீங்கள் உலகம் உங்களை பலவாறு இழுத்து துன்புறுத்தி பல விஷயங்களை உங்களுக்குள் போட்டுவிடும், புகுத்திவிடும். அதிலிருந்து மீளுவதை பெரும் பாடாகிவிடும். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய குழந்தைகளை ஒரு வயதிற்கு மேல் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து பழக சொல்ல வேண்டும். உட்கார தெரிந்துவிட்டால், சும்மா உட்கார தெரிந்துவிட்டால் உலகம் உங்களுக்கு சும்மாவே கிடைக்கும். எந்த துன்பமும் இல்லை. உலகத்தில் நடக்கின்ற திடுக்குறான நிகழ்வுகள் எதுவும் நம்மை பாதிக்காது. இதெல்லாம் சூட்சும கல்வி. மனதை அடக்குவதால், மனதை பண்படுத்துவதால், மனதை அமைதிப்படுத்துவதால் இந்த உலகம் உங்கள் மீது பூமாறி பொழியும். உங்கள் மனம் உங்களுடைய பொறுப்புக்கு, உங்களுடைய கட்டளைக்கு இணங்கி நடக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகம் உங்கள் மீது பூமாறி பொழியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை லேசாகிவிடும். மனதில் இறைவனை நிறுத்த வேண்டும். மனதில் இறைவனை நிறுத்துதல் என்பது நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல செய்திகளை, நல்ல நினைப்புகளை நிறுத்துதல், இறைவனை நிறுத்துதல். அப்போது என் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது, எதையோ நினைக்குது, அடங்கவே மாட்டேங்குது, நிறைய துன்பங்களாக இருக்குது, பழைய நினைவுகள் என்னை வாட்டுது, அவன் பேசுனது இவன் பேசுனா ஞாபகத்து வருது, பழிவாங்க உணர்ச்சி இருக்குது, பொறாமையாக இருக்குது, பொறுமையாக இருக்க முடியல என்னாலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா?
அப்படி சொல்லி தப்பிச்சு ஓடுறது தான் நம்ம செய்துட்ருக்குறோம். அந்த சூழ்நிலையிலேயே அப்படி இருக்கும் பொழுதே நீங்கள் இறைவனை அதற்குள் பிரதிஷ்டை செய்யணும். இறை திருநாமத்தை பிரதிஷ்டை செய்யணும். இறைவா என்று நீங்கள் ஒரு இடத்தில் உட்காரணும். எல்லா குழப்பங்களுக்கு இடையிலும், எல்லா வெறுப்புகளுக்கு இடையிலும், கோபங்களுக்கு இடையிலும், ஆத்திரங்களுக்கு இடையிலும், உங்களுடைய ஆசாபாசங்களுக்கு இடையிலும் நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை சிறிது நேரம் இறைவனுடைய திருநாமத்தை உங்கள் மனதில் நீங்கள் ஜபிக்க வேண்டும். உட்கார்ந்து பழக வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக சிரமப்பட்டு நீங்கள் செய்து 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 இறைவனுடைய இருப்பு நிலை உணரும் வரை விடக்கூடாது. எத்தனை துன்பத்திற்கான பொழுதிலும் உங்களால் உட்கார முடியாமல் நீங்கள் துன்பப்பட்ட பொழுதிலும் இடையறாத முயற்சி, இடையறாத அபியாசம், இடையறாத பயிற்சி உங்களை இறைவனுடைய இருப்புக்குள் கொண்டு சென்று விடும். இது ஒன்று தான் முயற்சி. மற்றதெல்லாம் முயற்சியில் சேராது. அது சூதாட்டம். உலகப் பொருளுக்கான முயற்சி எல்லாமே சூதாட்டம். இந்த மனதை பண்படுத்துகின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே முயற்சி. மற்ற தேடுதல், உலக வசதிகளை பெருக்குதல், போகிறது, அதற்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறது, முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அது வேலை செய்துடுறீங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்துடுறீங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக ஒருத்தர்கிட்ட போய் கேட்க போகிறீங்கன்னா கேட்டுருவீங்க. அது ஒரு முயற்சி இல்லை, கேட்டுருவீங்க. ஒரு செயலில் சேர்ந்துடும். ஆனால் இறைவனை பிரதிஷ்டை செய்து இறை திருநாமத்தை ஜபித்தலுக்கான என்பது நீங்கள் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். இறைவனை உள்ளே கொண்டு வர முடியவில்லை. அதற்கு முன்னால் உலகம் உங்களை ஒருவாறு இழுத்து தள்ளுகிறது, குழப்புகிறது. உங்களுடைய ஆற்றாமைகள் உங்களை ஆழ்த்தி விடுகிறது. இவ்வாறெல்லாம் இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இடையறாது இந்த பயிற்சியை, அபியாசத்தை மேற்கொண்டு உட்கார்ந்து இறைவனுடைய திருநாமத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுக்குள் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. உங்கள் மனதிற்குள் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. உங்கள் மனம் உங்களுக்குள் அடங்கும் பொழுது, உங்கள் கட்டளைக்கு இணங்கும் பொழுது உங்கள் மனம் நின்று விடுகிறது. இந்த மனம் நின்ற நிலையில் இறைவனுடைய சொரூபம் உங்களுக்குள் உருவாகின்றது. இறைவனுடைய இருப்பு நிலையை நீங்கள் அறிகிறீர்கள். அறியாத செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. பார்க்காத இடங்களை பார்க்கின்றீர்கள். அறிவுக்கு அப்பால் உங்களை அழைத்து செல்லப்படுகிறீர்கள். இந்த உலகம் எவ்வளோ அற்புதமானது, இந்த படைப்பு எவ்வளோ அற்புதமானது, இந்த வாழ்க்கை எவ்வளோ சுகமானது, இறைவன் இப்பேற்பட்ட மகிமையுடையவன் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த அனுபூதியை ஒரு சிறிதாவது நாம் பெற்றுவிட வேண்டும். அதற்கான முயற்சியை அடைந்து விட வேண்டும். மற்றபடி இந்த உலகத்தை வைத்துக்கொண்டு திண்டாடிக்கொண்டு, இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு பெருமையடித்துக்கொண்டு, மக்களை பெருக்கிக் கொண்டு, பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, இவன் என்ன சொல்வான், அவன் என்ன சொல்வான் என்ற குழப்பங்கள் நீங்கள் வாழும் வரை நீங்கள் வாழவில்லை. நித்தியமாக மடிந்து சாகிறீர்கள் என்ற பொருள். இந்த குழப்பங்கள் வெகு நாளைக்கு நமக்கு நீடிக்க போகிறது. வாழ்நாள் ஓடி போயிடும். அதற்குள்ளாக இறைவனுடைய இருப்பு நிலையை அறிந்து இந்த வாழ்க்கையை சுகமானது தான், இந்த படைப்பு அற்புதமானது என்பதை நீங்கள் அறியாதவரை நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்பவர்கள் இல்லை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இல்லை. எவ்வளோ வச்சுருந்து என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ பணம், எவ்வளோ வண்டி, எவ்வளோ கார், எவ்வளோ வீடு எல்லாம் இருந்து மன அமைதின்னு ஒன்று இல்லைன்னா பொருள்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு பொருள்களின் மீது சாய்ந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை உங்களை கைவிட்டு விடும். இறைவன் மீது சாய்ந்து இறைவன் மீது பொறுப்பேற்படுத்தி இறைவனை அறிவதற்கான ஒரு முயற்சியில் வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்கும் பொழுது இந்த பொருள்கள் உங்களுக்கு அடிமை செய்யும், ஏவல் செய்யும். எல்லா பொருட்களும் உங்களிடம் குவியும். எண்ணிராத புறத்திலிருந்து வசதிகள் அளித்தோம். இந்த உலக க்ஷேமங்களை நான் பார்த்து கொள்கிறேன். யார் என்னை மனதில் நிறுத்தி என்னையை பஜிக்கிறானோ அவனுடைய உலக க்ஷேமங்களை நான் பார்த்து கொள்கிறேன், நான் அவனுக்கு அளிக்கிறேன் என்று எல்லா வேதங்களும் கீதையிலும் எல்லா வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இதுவரை அறியவில்லை. இந்த மனதை பண்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கவே இல்லை. அத்தகைய மனிதர்களை சென்று சந்திக்கவும் இல்லை, தேடவும் இல்லை. நாம் ஒரே பிரச்சனையின் குழப்பங்களிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பதை இந்த உலக அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ள முயல்கிறோமே தவிர, உலக அடிப்படை குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையிலேயே இவ்வாறு மனதை பண்படுத்த வேண்டும் என்ற நிகழ்ச்சிக்கு நாம் செல்லவில்லை. தியானம் செய்யுங்கள், அது செய்யுங்களே செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே தவிர, நீங்கள் முதலில் உட்கார்ந்து பழகுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையிலும், எல்லா குழப்பங்களுக்கு இடையிலும், வேலை பளுக்களுக்கு இடையிலும் நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி, உங்கள் வாழ்க்கைக்காக நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து பழகுங்கள்.
ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு அறையை தயார் செய்து கொண்டு தூய்மையான ஆடைகளை வைத்துக்கொண்டு காற்றோட்டமான ஒரு இடத்தில் லேசாக உட்கார்ந்து பழகுங்கள். பழகி உங்கள் மனதை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். இறை இருப்பை அறியுங்கள். இறைவனோடு பேசுங்கள். இறைவன் பேசுகிறான் இல்லையோ நீங்கள் பேசுங்கள். கொடுத்ததற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். என்னவெல்லாம் பெற்றீர்களோ அதற்காக மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றியோடு இருங்கள். எந்த குறையும் காணாதீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் பழக வேண்டும். நாம் பழகி 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 இந்த வாழ்க்கை துன்பமாக இருக்கிறதோ இன்பமாக இருக்கிறதோ நீங்கள் இறைவனை துதிபாடுவதற்காக, இறைவனை அறிவதற்காக, இறை இருப்பை பெறுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கை சுகமாகுவதற்காக நீங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து பழகி உங்கள் காலத்தை இறைவனுக்காக செலவு செய்ய வேண்டும். இவ்வாறு பழகாமல் உங்களுடைய மனம் அமைதி அடையாது. ஏற்கனவே மனம் அமைதி அடைந்தவர்களோடு தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அவர்களோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும். எவ்வாறு மேற்கொள்கிறீர்கள், எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதெல்லாம் கற்று அறிய வேண்டும். சிதப்பிரஞன் எவ்வாறு உட்கார்கிறான், எவ்வாறு எழுகிறான், எவ்வாறு உணவு உண்கிறான், எவ்வாறு உடை அணிகிறான் என்பதெல்லாம் கண்டுணர வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை பழகும் பொழுது உங்கள் மனம் பண்படும் பொழுது இந்த உலகம் பூ உலகு என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். இங்கு இன்பம் மட்டுமே இருக்கிறது, துன்பம் இல்லை என்பதை நீங்கள் இறைவனுக்கு சொல்ல வேண்டும். நான் இன்புறுவதற்காக சுவனங்களை படைத்தேன் இறைவனே, இந்த பூ உலகை படைத்தேன் இறைவனே, ஏராளம் படைத்தேன். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய படைப்பு. வானம் பூமி அளக்க முடியாத அளவுக்கு விரிந்து பறந்த பரப்பில் நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அது நாம் நன்றி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பொருள். இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழவில்லை என்று நாம் சான்று கூறுகின்றோம். துன்பம் என்பது இங்கு வரும் சோதனைக்காக. மனம் நம்முடைய பொறுப்பில், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குமானால், இறைவனிடம் மனதை ஒப்படைத்திருந்தோமானால் வருகின்ற எது ஒன்றையும் நம்மால் வழிமாற்றி அமைத்து விட முடியும், சுகமாக்கி விட முடியும். இந்த ஆற்றல் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆகவே பண்பாளர்களுடன் பழகுங்கள், நேர்த்தியானவர்களுடன் நேரம் செலவிடுங்கள், அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்கள், பழகுங்கள், சேவை செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். உங்கள் இருப்பை நீங்கள் இறைவனுக்கு உணர்த்துங்கள். இறைவன் தன்னுடைய இருப்பை உங்களுக்கு உணர்த்துவான். மிகப்பெரிய வாழ்க்கை இது. இந்த உயிரோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் இறைவனுடைய சிறப்புகளை அறியாமல் விட்டுவிட்டால், இந்த இருந்து காணப்போகின்ற இந்த உலகப் பொருட்களின் பின்னால் பெருமைப்பட்டு கொண்டு நம் வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி விட்டால் நாம் நிச்சயமாக இருண்ட உலகங்களில் புகுந்து விடுவோம். இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பேரிழிவு காத்திருக்கிறது. ஆகவே மனதை பண்படுத்துங்கள். மனமே எல்லாமாக இருக்கிறது. மனம் நமக்குள் வந்து விட்டால் நாம் நினைக்க அது நடக்க ஏராளம் இருக்கிறது வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு. ஆகவே நம் மீது வருகின்ற எது ஒன்றையும் நாம் மிக சிறப்போடு இறைவன் அளித்தது என்று நாம் அறிந்து வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை சுகமாக ஆக்க வேண்டும். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இறைவனை நெடுநேரம் துதிக்க வேண்டும். நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து உடனே ஓடிவிடக்கூடாது. ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் இறைவனை துதிப்பாட வேண்டும். கொடுத்ததற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். எந்த ஒன்றுக்கும் நீ நன்றியுடையவர்களாக இருப்பது என்பது அதை முழுதாக அனுபவித்த பின்பு சொல்லுகின்ற நினைக்கின்ற ஒரு வார்த்தையை தவிர அனுபவிக்காது நீங்கள் நன்றி கூறுவது என்பது இங்கே இல்லை. எது ஒன்று ஒரு பழைய சோறு சாப்பிட்டாலும் சுகமாக இருந்ததுன்னா நன்றின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சாதாரண துணி போடும் பொழுது சுகமாக இருக்கணும், இருந்தால் அதுக்கு பேர் நன்றி உணர்வு. அதன் மீது குறை இருந்தால் நீங்கள் நன்றி கட்டு போயிருக்கிறீர்கள் என்று பொருள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கை அழகானது என்பது நீங்கள் இறைவனுக்கு அழகானது என்று நீங்கள் இறைவனுக்கு கட்டியம் கூற வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். வாழ்க்கை அழகானது தான், துன்பங்கள் இல்லை என்பதை நாம் இறைவனுக்கு சொல்லும் பொழுது நம்மை துன்பம் தீண்டுவது இல்லை. துன்பமாக வந்தாலும் அது துன்பமாக நமக்கு இருக்காது. நாம் நன்றி கட்டு போயிருக்கும் பொழுது தான் நல்லது கூட நமக்கு துன்பமாக மாறும். நான் நல்லது தான் செய்கிறேன், எப்படி நமக்கு துன்பம் வருதுன்னு கேட்குறவங்களாம் இவங்க தான். நன்றியோடு இருக்கிறவங்க துன்பப்பட மாட்டார்கள் என்பது உறுதியான ஒன்று. இது புரியுதப்போ? அப்போ நம்மளோட வாழ்க்கையை நாம் பழகணும். மனமதிக்காக நேரத்தை செலவு செய்து இறைவனுடைய இருப்பை அறிவதற்காக விடாமுயற்சி
தொடர்ந்து முயல வேண்டும். துன்பங்கள் வரும்பொழுது துன்பங்களை நேர்கொள்ள வேண்டும். துன்பங்கள் என்பது இன்பங்களை சுமந்து கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. துன்பம் ஒரு இழுத்து கொண்டு வருகின்ற வண்டியாக இருந்தால் வண்டி நிறைய இன்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இழுத்து கொண்டு வருகின்ற மாடு துன்பப்படுவது போல் தோன்றினாலும் மாட்டு வண்டிக்குள் பொக்கிஷங்கள் இருக்கும். புரிகிறதா? அதனால் துன்பம் வந்துருச்சே நீங்கள் தோண்டு போகக்கூடாது. துன்பம் வந்துருச்சேன்னு தோழாமல் யாரால் இருக்க முடியும்னா, யார் தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காரோ அவர்களால் தான் இருக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையை உலகப் பொருட்களின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட்டவன், உலகப் பொருட்களை வைத்து கொண்டு பெருமை பேசுவன், அதன் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று, அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதை ஒழித்து வைப்பவன், சேர்த்து வைப்பவன், இவன் எல்லாம் துன்பத்திற்கு மூலதனம். தன் வாழ்க்கையை துன்பத்திற்கு மூலதனமாக அவன் ஆக்கி விடுகிறான். ஆகிய பொருட்களையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். துன்பப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். தாராளமாக இருங்கள். தாராளமாக செலவு செய்யுங்கள். இந்த இறை வாழ்க்கை அற்புதமானது. இந்த உலக படைப்பு அற்புதமானது. வீணுக்காக இவையெல்லாம் படைக்கப்படவில்லை. ஆனால் இதை வைத்து கொண்டு பெருமை பேசிட்டு என்றால் இது வீணானதாக போய்விடும். எது ஒன்றும் வீணுக்காக படைக்கப்படவில்லை. இந்த உலகம் வீணுக்கும் விளையாட்டுக்குமானது இல்லை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை வீண் விளையாட்டுமானது. உங்களால் இதை பெருமைப்படுத்த முடியாது. இறைவனை பெருமைப்படுத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் பொருள்களை பெருமைப்படுத்துகிறீர்கள். அழகான வைரம் என்று கூறுகிறீர்கள், அழகான நகை என்று கூறுகிறீர்கள், நட்டுகள் என்று கூறுகிறீர்கள், ஆடைகள் அலங்காரங்கள் என்று கூறுகிறீர்கள். இதை அளித்தவன் அழகானவன் என்று சொல்ல வேண்டும். இதை படைத்தவன் பெருமைக்குரியவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகிய மூலத்தை நீங்கள் புகழ வேண்டுமே தவிர உங்கள் கையில் இருக்கின்ற இன்று இருந்து நாளை காணப்போக வேண்டும், மடிந்து போக வேண்டும், எதை ஒன்றே நீங்கள் புகழ்ந்து கொண்டு அதன் பின்னால் இருக்கக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கை சுகமாக ஆகிறது. இதை கையாளுகின்ற திறன் வருகிறது. உலகத்தை லேசாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் உலகத்தை லேசாக கையாளுகின்ற திறனும் வரும். உலகத்தை நீங்கள் கடினமாக ஒரு பெரும் தேவையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கையாளுகின்ற விதம் மாறிப்போகிறது. பொறாமை வருகிறது, ஆத்திரம் வருகிறது. நம்முடைய பொருளை யாராவது தொட்டு விட்டால் பெரும் கோபம் பிடியாக பிடிக்கிறோம். நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. லேசாக எடுத்துக்கொள்ள முயலுங்கள். இதுதான் மனதை லேசாக்குகின்ற வித்தை, மனதை லேசாகின்ற ரசவாதம். எல்லாம் விதிக்கப்பட்டு விட்டது, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆமாம், நீங்கள் விதிக்கிறீர்கள், ஒவ்வொன்றையும் பெரிதாக மதிக்கிறீர்கள், அதன் மீது உங்களுடைய விருப்பங்களை விதிக்கிறீர்கள். அது அவ்வாறு தான் நடக்கும். சூரியன் வருவதும் சந்திரன் வருவதும் இயற்கையினுடைய விதி, அது பொது விதி. தனி விதியை நீங்கள் அமைக்கிறீர்கள். வருகின்ற சூரியன் வருகிறது, மறைந்து போகிறது. உங்களிடம் பொருள் வரும்போது மறைந்து போகும்போது ஏன் துன்பப்படுகிறீர்கள்? சூரியன் மறைந்துவிட துன்பம் அடைந்து விட்டீர்கள். காற்று வந்து கொண்டே இருக்கிறது, சிறிது நேரம் வராவிட்டால் பெரிய துன்பம். அது அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் வருகிறது, மறைந்து போகிறது. நிலவு வருகிறது, மறைந்து போகிறது. இரவு வருகிறது, மறைந்து போகிறது. பகல் வருகிறது, மறைந்து போகிறது. நிலையாக வந்து கொண்டு இருப்பது கண்களுக்கு தெரியாத காற்று. அதுபோல் இந்த வாழ்க்கை நம்ம கண்களுக்கு தெரியாமல் வந்து கொண்டே இருக்கிறது. பொருளாக இருப்பவையெல்லாம் வருகிறது, மறைகிறது. பார்க்க முடிப்பவையெல்லாம் வருகிறது, மறைகிறது. அதுபோல் இந்த பொருளும் வரும் மறையும், வரும் போகும் போக்குவரத்து உடையது என்பதை நாம் அறிந்து லேசாகிவிட்டால் இந்த வாழ்க்கை காற்றைப் போல, கண்ணுக்கு தெரியாத காற்றைப் போல நமக்கு சுகமான வாழ்க்கையாக வந்து கொண்டே இருக்கும். ஆகவே பொருள் இச்சை என்பது, உலகத்தினுடைய இச்சை என்பது, உலக பெருக்கம் என்பது, மக்கள் பெருக்கம் என்பது உங்களை மழுங்கடித்து விடுகிறது. கிடைக்கும் பொழுது கொண்டாடுங்கள், போகும்போது விட்டுவிடுங்கள். கண்ணுக்கு தெரியாத காற்று வராவிட்டால் நம் வாழ்க்கை முடிந்துவிடும். அதுபோல் வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் வரும். கண்ணுக்கு தெரிபவற்றை உருவாக்கும். அதை பயன்படுத்துங்கள், கொண்டாடுங்கள், தூக்கி வீசிவிட்டு போய்கொண்டே இருங்கள். உலகத்தை லேசாக்குங்கள். அவ்வளோதான். எல்லாம் விதிக்கப்பட்டு விட்டது என்று இல்லை. பொதுவான விஷயங்கள், இயற்கையினுடைய எல்லா அமைப்புகளும் பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது இயங்கிக் கொண்டிருப்பது எல்லாம் விதிக்கப்பட்டது என்று கூறுகிறோம். மழைக்காலங்களில் மழை வர வேண்டும், வெயில் காலங்களில் வெயில் வர வேண்டும், பனிக்காலங்களில் பனி வர வேண்டும் என்பதெல்லாம் கால சூழ்நிலையில் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்கு விபத்தை ஏற்படுவதோ, அடிபடுவது என்பதோ, அல்லது திருமணம் நடப்பது என்பது விதிக்கப்பட்டது அல்ல. அது நீங்கள் விரும்புவது. அடிபட வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் தீயவற்றை மனதில் சுமந்து கொண்டிருப்பது போதெல்லாம் அது அதற்கான சமமான கூலியை கொடுத்து கொடுக்கிறது.
இன்றைய தினம் இந்த இடத்தில் நீங்கள் அடிபட்டு விழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அந்த விதியை உருவாக்குவர்கள் நாம். மனதின் கண் விதியை உருவாக்குவர்கள். மனதின் கண் அமைதி அடைந்தவர்கள் அடிபட்டாலும் அவர்களுக்கு சந்தோஷமாக எடுத்துக்கொள்வார்கள். நம்மை போல துன்பப்பட்டு விட மாட்டார்கள். ஆகவே அந்த விபத்துக்களையும் அந்த துன்பங்களையும் வர வேண்டும் என்று விதிப்பவர்கள் நாம். நம் செயல்களின் காரணமாக, நினைப்புகளின் காரணமாக, எண்ணங்களின் காரணமாக, வஞ்சங்களின் காரணமாக, நயவஞ்சகத்தின் காரணமாக அல்லது நல்லியல்புகளின் காரணமாக நம்முடைய விதியை நாம் எழுதுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விதியை நாம் எழுதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான விதிகளை நாம் எழுத வேண்டும். விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். பண்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக தான் அறவியலாளர்கள், அறம் சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நற்போதனை செய்பவர்கள் இருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக சாமரை சமீபத்திருக்கிறது என்று நமக்கு வாக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மனதின் கண் நீங்கள் விதிகளை எழுதுகிறீர்கள். பொறாமை எழுதும்போது அதற்குண்டான கூலி, ஆத்திரத்தை எழுதும்போது அதற்குண்டான கூலி, கோபத்தை எழுதும்போது அதற்குண்டான கூலி, காதலை எழுதும்போது அதற்குண்டான கூலி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய விதியை நீங்கள் நிதம் நொடிதோறும் எழுதி முடிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சால், செயலால், எண்ணத்தால், போக்கால், நினைப்பால் உங்கள் விதிகளை நீங்கள் எழுதி தீர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்று அறிந்து கொண்டால் ஒழுங்காக எழுதுங்கள். உங்கள் விதியை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். ஒரு சாதாரண மனிதன்கிட்ட கோபம் வரும்போது எவ்வளோ வேகமாக கொடுமையாக பேசுகிறீங்க. இதே ஒரு பெரிய வம்பன், அதாவது ரவுடின்னு சொல்லுவாங்களா, அவங்ககிட்ட கத்தியோடு நிற்கும் போது பேசுவீங்களா? அப்போ மட்டும் எப்படி பம்புறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க? ஒரு பெரிய அதிகாரி உங்களை கேட்கும்பொழுது எவ்வாறு பணிகிறீர்கள்? சாதாரண மனிதர்கள் கேட்கும்போது எவ்வாறு எகிர்கிறீர்கள்? விதிகளை யார் எழுதுறது? இப்போது விதிக்கப்பட்ட நடக்குது. விதி, பொது விதி என்பது விதிக்கப்பட்டு இருக்கிறது. அது அவ்வாறு இயங்கிக் கொண்டு இருக்கும். தனி விதி என்பது அவ்வாறு இல்லை. தனி விதியை நாம் தான் எழுதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கை நாம் தீர்மானிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வசதிகளும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இறைவனுடைய பிரதிநிதியாக, இறைவனுடைய சாயலில் நீங்கள் தெய்வம் மனுஷ ரூபாயன என்ற ரீதியில் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய விதியை நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு உறங்க வேண்டும், எப்போது எழ வேண்டும், எல்லாவற்றையும் நீங்கள் தான் தீர்மானம் செய்கிறீர்கள். இந்த தீர்மானத்தின்படி உங்கள் செயல்கள் அமைந்து விடுகிறது. அந்த செயலுக்குண்டான கூலியை நீங்கள் பெற்றுவிடுகிறீர்கள். பின்பு இறைவன் என்னை அப்படி செய்து விட்டான், இப்படி செய்து விட்டான், என் வாழ்க்கையை துன்பமாக்கி விட்டான், அவன் கண் இருக்கிறதா, காது இருக்கிறதுனாலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு தெரிவது பைத்தியத்தின் உச்சகட்டம். ஆகவே செப்பனிடுங்கள். ஒவ்வொரு அடிவைப்பையும் பார்த்து வையுங்கள். ஒவ்வொரு நினைப்பையும் பார்த்து நினையுங்கள். நினைவின் மீது நன்மைகளை நினைத்து பழகுங்கள். நன்மைகளுக்காக பாடுபடுங்கள். உள்ளத்தின் மாசுகளை அகற்றுங்கள். போராடுங்கள். ஒரு ஓட்டம் ஓடி தீர்க்க வேண்டும். இதற்காக நாம் பாடுபட்டே ஆக வேண்டும். அறம் சார்ந்த மனிதர்களை சேர்ந்து அண்டி வாழுங்கள். பணி செய்து வாழுங்கள். பணிவிடை செய்து வாழுங்கள். கேட்டு திருந்துங்கள். மனம் திரும்புங்கள். நல்லதை விதையுங்கள். நல்லதை நினையுங்கள். விதை விதைப்பன் வினையாக இருக்கிறான், திணை விதைப்பன் திணை விதைப்பன் திணையாக இருக்கிறான். ஆகவே எதை விதைக்கிறீர்களோ அதை அறுக்கிறீர்கள். இப்போது விதி யார் எழுதுறது? விதி யார் எழுதுறது? ஒரு நீங்கள் கெட்டு குட்டிச்சராக இருக்கும் பொழுது கூட ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் பரிசளிக்கிறான். அதுதான் வாழ்க்கை திடீரென்று உயர்ந்து போகிறது. திருந்துவீர்கள் என்பதற்காக பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு ஒரு சில வசதிகளையும் வாய்ப்புகளையும் சொல்பவர்களையும் தூதர்களையும் குருமார்களையும் அளிக்கிறது. நீங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக. உங்களை பழிவாங்கிவிட என்ற நினைப்பு இறைவனிடத்தில் இல்லை. நிச்சயமாக உங்களை நாம் வெறுப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அன்போடு இறைவன் நம்மை கையாளுகிறான். நாம் தான் அதற்கு மாறு செய்து நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்கி விடுகிறோம். அதற்குண்டான கூலியை நாம் பெற்று விடுகிறோம். ஆகவே கெட்டு குட்டிச்சவராக இருக்கும்பொழுதும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களை தேடி வரும். சர்ரென்று வாழ்க்கை மேலே போவது போல தெரியும். சில நேரங்களில் தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை திக்குமுக்காட செய்துவிடும். எல்லோருக்கும் வாய்ப்பு வந்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லவன் கெட்டவன் என்றெல்லாம் இல்லை. முடிவான முடிவை நீங்கள் தான் மேற்கொள்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதும் அழகாக்கிக் கொள்வதும் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகவே உன் வாழ்க்கை உன் கையில் என்று அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் விரும்புவது உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய யாவும் உங்களிடம் இருக்கிறது என்பதற்கான பொருள் என்ன? நீங்கள் நன்மை விரும்பினாலும் உங்களிடம்தான் இருக்கிறது, தீமை விரும்பினாலும் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையை அழகாக்கி கொள்ளலாம் அல்லது அழித்து கொள்ளலாம். இது உங்களுடைய பிறப்புரிமை. இறைவன் இதில் தலையிடுவதில்லை. இறைவன் உங்களுக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் மாற்றி மாற்றி அளித்து கொண்டே இருப்பான். நீங்கள் நேர்ந்த வழியில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக
உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொண்டு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி நல்ல குருமார்களை ஏற்படுத்தி தூதர்களை ஏற்படுத்தி உங்களை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறான். பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் மீது பேரன்பு உடையதாக இருக்கிறது. அதற்கு மாறு செய்வது நம்மை தவிர யாரும் இல்லை. தனி விதி நாம் எழுதுகிறோம். பொது விதியை நம்ம மீற முடியாது. சூரியனை திருப்பி வச்சிட முடியாது. மேற்கு ஒதுக்க செய்ய முடியாது. காற்றை மாறி மாறி வீச செய்ய நம்மால் முடியாது. மழையை கொண்டு வர நம்மால் முடியாது. இப்போ செயற்கை மழை கொண்டு வராங்க, அதனால் என்னால் எல்லாம் முடியும்னு சொல்ல முடியாது. செயற்கை மழை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் வர மாதிரி தெரியும். ஆனால் அது இயற்கை முடிவு எடுத்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. லித்தா புயலில் கணிக்க முடியாமல் தடுமாறினாங்களா, அது மாதிரி ஆகிடும். இயற்கை கணிக்கலாம், ஒரு அளவுக்கு கணிக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் கணிக்க முடியாது. இயற்கையுடைய விதிகள் பொது விதிகள், அது ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு தான் இயங்க வேண்டும். கட்டளைகள் இறக்கப்பட்டு விட்டன, அது அவ்வாறு தான் வேலை செய்யும். தனி விதி என்பது மனிதனுக்கான பிரத்யேகமான விதி. மனிதன் சிந்தித்து அறிய வேண்டும், சிந்தித்து உணர வேண்டும், பொறுப்பை ஏற்படுத்த வேண்டும், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தன்னை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தன் கைகளை கொண்டே அவன் செய்து கொள்கிறான். இறைவனுடைய அனுமதியை கொண்டு செய்யும் பொழுது அது நல்லதாக அமைகிறது. தன்னுடைய மன இச்சையின்படி செய்யும் பொழுது அது நல்லதாக இருப்பது போல் இருந்து தீமையாக ஆகிவிடுகிறது. ஆக இறைவனை பொறுப்பை ஏற்படுத்துவோன் மனதை கட்டுப்படுத்துகிறான். தன் மீது பொறுப்பை சாற்றிக்கொள்வான் மனதை பலகீனப்படுத்தி விடுகிறான். மனம் பலகீனம் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அறியாமை, எல்லா இருள்களுக்கும் அறியாமை தான் காரணம். அறிய முற்படுங்கள். நான் யார் என்று அறிய முற்படுங்கள். என்னால் என்ன முடியும் என்று கேளுங்கள். நான் எதற்கு தகுதியானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னால் என்ன வேலை செய்ய முடியும், இந்த வேலையை நான் எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் பொறுப்பேற்படுத்தி செய்ய வேண்டும், பணிவாக செய்ய வேண்டும், கவனத்தோடு செய்ய வேண்டும், எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் தான் உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தன்னிலை உணர்தல் என்பது அவசியமானது. தன்னடக்கம் என்பது மிகவும் அவசியமானது. புரியுது அதெல்லாம்? இப்போ விதிப்படி என் விதி, என் தலைவிதி இப்படி இருக்குது. உன் தலைவிதியை நீ தான் நிர்ணயிக்கிற. ஒரு பள்ளம் இருக்குது, போர்டு போட்டு வச்சுருக்காங்க, பள்ளம் என்று வச்சுருக்காங்க. நீங்களாப்பா இதில் விழுந்துட்டு என் தலைவிதி தள்ளி விட்டு வச்சுருந்தீங்களா? அறிவு என்பது எதற்காக வழங்கப்பட்டது? அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் சிறப்பாக வாழும் பொழுது, எண்ணி துணியும் பொழுது, சிந்தித்து உணரும் பொழுது உங்களை தீவழி செலுத்துவதற்கு யாராலும் முடியாது. இந்த விதி கர்ம பலன், கர்ம விதி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்களே, இது இப்படி தான் நடந்துடும், அப்படி தான் நடந்துடும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவின் மீது நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இறைவனுக்கு பயந்து நல்லுணர்ச்சிகளின் மீது வளர்ந்து நல்லவைகளை விதைத்து நீங்கள் வாழும்போது நல்ல வாழ்க்கை தான் உங்களை அமையும். திடுக்கூறாக இயற்கையின் சீற்றங்களை உங்களையும் பிடித்து கொள்ளும் என்றால் நீங்கள் பதற்றப்பட மாட்டீர்கள். அதுதான் என்னுடைய வெற்றி. சரி, நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று இறைவனுக்கு நன்றியோடு உங்கள் வாழ்க்கையை விடுதலை செய்து கொள்வீர்கள். ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ற பதற்றத்தோடு அலறி துடித்து சாக மாட்டீங்க. இயற்கையின் சீற்றங்கள் திடுக்கூறாக எல்லோரையும் பிடிக்கும்போது நம்மையும் பிடித்ததுனால் நாம் அதை வரவேற்பவர்களாக இருப்போம். பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, இறைவன் நன்றியோடு இருப்போம். எல்லோரும் நடக்கிறது, நாம் அதில் இருந்து விட்டோம், என்ன செய்வது, இறைவன் போதுமானவன் என்று நீங்கள் இருப்பீர்கள். அவ்வாறு இருக்கும்போது தக்க முகாந்திரங்களுடன் உங்களை பாதுகாப்பேன் என்று இறை வாக்கும் இருக்கிறது. ஆக இறைவனுடைய பாதையில் இறந்தவர்கள் இல்லை, அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். விதி நம்மளை ஊழ்வினை உறுத்து ஊட்டணும். நீ செய்தது என்ன வச்சிருக்கே அதுதான் உறுத்து ஊட்டும். உனக்கு இப்படிலாம் நடக்கணும், நீ இப்படிலாம் போகணும், நீ என்ன பண்ணாலும் உனக்கு இப்படி தான் நடக்கும், நீ எண்ணெயை தடிட்டு மண்ணில் ஒரு நாளும் ஒட்டுறதான் ஒட்டுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது இறைவனை உங்களை நண்பனாக நீங்கள் எடுத்துக்கொண்டு, தோழனாக எடுத்துக்கொண்டு, அவனிடம் பேசி முடிவு செய்து கலந்து ஆலோசித்து நன்மைகளை தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடைபோடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைந்து விடுகிறது. துன்பம் வரும், அது துன்பமாக இருக்காது. தக்க முகாந்திரங்களுடன் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பது தான் உண்மை. எண்ணிராத புறத்திலிருந்து வசதிகள் வரும். நீங்கள் மனதை லேசாக வைத்திருக்கும் பொழுது, பொருள்களின் பின்னால் ஒளிந்து கொள்ளாத பொழுது நீங்கள் எண்ணிராத புறத்தில் உங்களுக்கு வசதிகள் வரும். தாராளமாக
செலவு செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எதை கொண்டு நீங்கள் உங்களை தடுத்து கொள்ள மாட்டீர்கள். எந்த கஞ்சத்தனமும் கருமித்தனமும் உங்களிடம் இருக்காது. அறிவு சார்ந்த மக்கள், பண்டிதம் சார்ந்த மக்கள், படித்து உயர்ந்த மக்கள் எல்லாம் மனதை பண்படுத்தாவிட்டால் அவர்கள் தாழ்ந்தவர்களே. படிக்காதவன், எந்த கல்வியும் கற்காதவன் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அவன் உயர்ந்தவன் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கையின் பின்னால் பயத்தை வைத்துக்கொண்டு, பொருட்களின் பின்னால் அதை இழந்து விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தோடு வாழ்பவர்கள் பலகீனர்கள். அவர்கள் வாழ்க்கையின் சிறப்பை அறிய மாட்டார்கள். யாருக்காவது உதவி செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கி உதவி செய்வோம். அள்ளி கொடுக்கணுமேன்னு தெரியாது. இருக்குது தானே, கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம். அப்படியே எல்லோரும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம், அது ரொம்பிடும். அது தானாக நிரம்புவதாக இருக்கிறது. கை எவ்வளோ நீளுதோ இயற்கை அவ்வளோ நீளும். வெள்ளத்தனையே மலர் நீட்டும், அந்த முள்ளத்தனைது உயர்வு. அப்போ நீங்கள் வழங்கும் பொழுது இறை உங்களுக்கு வழங்குகிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது இறை உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் தடுக்கும் பொழுது இறை உங்களை தடுக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆக கஞ்சத்தனம், கருமித்தனம் தான் இந்த வாழ்க்கையை, மன பலகீனத்தை கொண்டு வருகிறது. பொருளிச்சை, பொருளாசை, பொருளின் பின்னால் ஒளிந்து கொள்ளுதல். பொருள் தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பொருள் தேவைதான். அது அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு அமைப்பை தவிர அதை பிடித்து வைத்துக்கொண்டு, சேர்த்து வைத்துக்கொண்டு, அதன் மேல் படுத்துக்கொண்டு, உருண்டு கொண்டு, பாதுகாத்து கொண்டு அவ்வாறு இல்லை வாழ்க்கை. எது வேண்டாலும் நீங்கள் விட்டுட்டு தான் போகணும். ஆகவே இருக்கும் பொழுதே சிறப்பாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள், இறைவனோடு இருங்கள், இறைவனுடைய இருப்பை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை இனிமையானது என்று இறைவனுக்கு சான்று கொடுங்கள், சாட்சி சொல்லுங்கள். ஆகா, எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, எவ்வளோ சுகமான வாழ்க்கை. மரண காலம் நமக்கு மிகவும் இனியதாக இருக்க வேண்டும். உடலை பிரியும் காலம், இறைவனை சந்திக்கப் போகிறோம். இப்போ ஊருக்கு போனவன் வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சுகமாக வருவான். வெளியூர்லாம் போனவன் வீட்டுக்கு வரும்போது திரும்பும்போது சுகமாக திரும்புவான். பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகிறோம். அது மாதிரி இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வலுத்து விட்டால் மரணத்தை போல சுகமானது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த உறவுகளெல்லாம் இப்போ இருக்கிறது தான். நீண்ட உறவு, நெடிய உறவுனா இறைவன் மட்டும்தான். இப்போ பார்க்குற நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டி அது உறவு எல்லாம் இந்த ஜென்மத்தில். இப்போ இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்திலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரையும் ஞாபகம் இருக்குதா? அவங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இப்போவே இவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்பா எவ்வளோ துன்பப்படுத்திருப்பாங்க. இப்போ முன் ஜென்மத்தில் வந்து தொடர்ச்சி வருவாங்கன்னா இப்போயே நம்ம இழிவான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். முன் ஜென்மத்தில் ஒழுங்காக வாழ இந்த உறவு இந்த பிறவியோடு முடியுது. பிள்ளை குட்டி, ஆசை, பாசம், உறவு, செல்வம் எல்லாமே இப்போ முடியுது. அடுத்தது அப்படியே புதுசாக மாற்றி வைக்க போகிறோம். இவங்களே தொடர்ந்து வந்தாலும் இவங்க தான் நமக்கு தெரிய போகிறதில்ல. மறைவானதாக இருக்கிறது வாழ்க்கை. ஆகவே சந்தோஷமாக இருங்கள். இந்த மூஞ்சி இன்னொரு தடவை பாப்பம் பண்ணுறதுக்கு உத்தரவாதமே இல்லை. இப்பேற்பட்ட மனைவியோ, மக்களையோ, குழந்தைகளையோ, பெற்றோரையோ பார்க்க போகிறோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அன்பாக இருந்துட்டான் என்ன சரி தான், பார்க்க தான் போகிறது இல்லை. வெறுப்பாக இருந்தா என்னன்னு கேட்காதீங்க. கோமா இருந்தா 2 போட்டோ என்ன வாயாடுது, அது 2 வாயிலையும் வச்சா என்னன்னு கேட்காதீங்க. அதுக்கு பிரதிபலனாக நீங்கள் மீண்டும் இந்த வாழ்க்கை திருப்பப்படுவீர்கள். இப்போ துன்பமாக இருக்கிற வாழ்க்கைக்கு திரும்பி வெறுப்போடும் ஆத்திரத்தோடும் அறிவிழந்து நடந்துக்கிட்டிங்கன்னா இதே வெறுப்பான வாழ்க்கையை நாம் மீட்டப்படுவோம். ஆகவே அன்போடு இருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். புரியுதா? இந்த உலக வாழ்க்கை இதோடு முடியும். இதுதான் ஒரு வாழ்க்கைன்றாங்க. இப்போ மறுஜன்மம் என்பது இருக்குது, நம்புகிற மக்கள் இருக்கிறோம். இந்த ஒரு ஜென்மந்தான், இந்த மரணத்திற்கு அப்பால் வேறு மரணம் இல்லை, சுக வாழ்க்கையோ அல்லது வேறு ஒரு வாழ்க்கையோன்னு நம்புகிற மக்கள் இருக்கிறாங்க. மறுஜென்மம் இருக்கிறதுன்னு சொல்கிறவங்களும் நம்ம இருக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த வாழ்க்கை நீட்டிக்கப்படும் பொழுது வேறு முகங்கள், வேறு தளங்கள், வேறு இடங்கள், வேறு வசதிகள், வேறு வாய்ப்புகள் இப்படி தான் அமைஞ்சிருது. இது இல்லையே. அதுவே இங்கேயே நீங்கள் பிறந்தாலும் தெரிய போகிறது இல்லையே. இப்போ மறுஜென்மத்தை இந்த ஜென்மத்தில் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க? பாடுபட்டு ஆனவனை கற்றுக்கிட்டீங்களே, ஏபிசிடி கற்றுக்கிட்டீங்களே. அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சுருக்கீங்க, நம்பிக்கையோடு பிறக்கிறீங்கன்னு திரும்பி இது ஆனவனை படிக்கணும். திரும்பி ஸ்கூலுக்கு போகணும், 25 வருஷம் படிக்கணும், புதுசாக கற்றுக்கணும். திரும்பி மரம் இது, செடி இது, கொடி இது, நாய் இது, நரி இது. நீ எந்த தேசத்தில் பிறந்தாலும் எழுத்து வரமாக இருந்தாலும் இது நாய், பூனை, பல்லின்னு புதுசாக தெரிஞ்சுக்கிறியா இல்லை ஏற்கனவே இருந்து தெரிஞ்சுக்கிறியா? எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. புண்ணிய கர்மம், பாவ கர்மம் தொடர்ந்து வருதுன்னா
இந்த கல்வியெல்லாம் மறக்கடிக்கப்பட்டுச்சு இல்லை, புது வாழ்க்கை தானே. எதுக்கு இவ்வளோ பெரிய பிடிப்படுறாங்க? எவ்வளோ ஆத்திரத்தோடு நடக்கிறோம், எவ்வளோ வெறுப்போடு நடக்கிறோம், எவ்வளோ குற்றம் சொல்கிறோம். ஒரு 100 வருஷம் கூட நமக்கு கொடுக்கப்படல. 60 தூக்குறானோ, 80 தூக்குறானோ, 40 தூக்குறானோ தெரியாது. புதிய தளத்துக்கு நம்ம மாற போகிறோம். அது சுகமாக போய் அடுத்த இதில் உட்காரத்துக்கான வழிப்படை அமைக்கணுமா வேணாமா? வேணுங்களா? அப்புறம் என்ன பொண்டாட்டி இப்படி பேசிச்சு, அவன் பேசிட்டான், புள்ள என்ன இப்படி சொல்லிட்டான், தாத்தா என்ன இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு கொடுக்கல வைக்கலை. இந்த வாழ்க்கையை நீ இருக்கிறத வச்சு வாழ்ப்பா. கொஞ்சம் போல் நன்றியோடு இரு, நன்றி சொல்லு. பெருமையான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் வாழுங்கள். சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதான் சொல்கிறது, வரும்போது வாழுங்கள், போகும்போது விடணும்னு சொல்லும்போது, நம்ம போகும்போது நம்ம விடுறதுக்கு மனம் இல்லை. அது போகிறது, இப்போ நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் யாருடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. கொஞ்சம் இல்லை இருந்த பேசின்னு இருக்கலாம், காசு இது கொடுப்பாங்க, அது பொருளாதார ஆதரவு இருக்கும், கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் இருக்கலான்றது தான் நம்மளை பிரிஞ்சு இது துன்பப்படுறாங்களே தவிர, நம்மளை பிரிவு கொஞ்சம் காலம் கழிச்சு உடனே சாதாரணமாகிடும். அவங்களுக்கு புருஷன் செத்த பிறகு எல்லாம் பண்ணுன்னு கூட சாகிறதில்ல, அம்மா அப்பா செத்த பிறகு பிள்ளைங்களாம் செத்து போகிறதில்ல. கொஞ்ச நாள் அப்படியே அவங்க இருந்தனுடைய பழக்க வழக்கம், பேசுகிறது பேச்சு, இதை வச்சுட்டு கொஞ்சம் ஆற்றாமையும் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருக்குமே தவிர, இதை வச்சுட்டு நம்ம நெடுங்காலம் துன்பப்பட்டு சாக போகிறதில்ல யாரும். புரியுதா? அதனால் மரணகாலம் என்பது சுகமான காலமாக ஆகிறதுக்கான முயற்சி தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்ட குறிக்கோள். மரணம் சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா வாழ்க்கை சுகமாக இருக்கணும். வாழ்க்கை சுகமாக இருந்தால் தான் மரணம் சுகமாக இருக்கும். வாழ்க்கையை நீங்கள் வேறு எதிலாவது பிடிச்சிக்கிட்டு திரிஞ்சிங்க, புள்ள குட்டி பொண்டாட்டி காசு பணம் அது இதுன்னு திரிஞ்சிங்க, அதெல்லாம் அனுபவிக்கணும், சுகமாக அனுபவிக்கணும். இருக்கும்போது அனுபவிங்க, இல்லாத போது சும்மா இருங்க. கொடுத்து உதவுங்கள், பிறருடைய துன்பங்களை கண்டு இரக்கம் கொள்ளுங்கள், முன் சென்று உதவுங்கள், எல்லாம் செய்யுங்க. இது எப்படியும் பிடிங்கிடுவான், அந்த வாழ்க்கை போயிடும் தானே. இந்த மரணத்துக்கு அப்பா எங்கே போகிறோன்னு தெரியாது தானே. ஆனால் இந்த மரணத்துக்கு அப்பா நம்ம சுக வாழ்க்கைக்கு போகணுன்றது விதி ஆக்கலாம்ல. இப்போ அந்த விதி எழுதலாம்ல, உயிரோடு இருக்கும்போது எழுதலாம்ல. நான் சுகமான வாழ்க்கைக்கு போகணும், இந்த வாழ்க்கையை பார்த்துருக்கேன், இவ்வளோ துன்பமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சோத்துக்கு இவ்வளோ கஷ்டம், பேசினா கஷ்டம், பார்த்தா கஷ்டம், எதுவுமே கேட்டது கிடைக்கல, எல்லாம் அறிஞ்சிருப்பீங்கள. இது எல்லாத்தையும் சுலபமாக வைக்கக்கூடிய ஒரு விதியை நீங்கள் எழுதிக்கிட்டா என்ன? அது இறைவனுடைய பிரார்த்தனையாக்கலாம் என்ன? இனி வரும் காலங்கள் சுகமாக வாழணுன்ற, இன்னும் வருங்கால வாழ்க்கை முடிய போகிறது இல்லைன்றாங்க. ஆத்மா அழிவற்றதுன்றாங்க. இந்த ஆத்மா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அது அற்புதமான வாழ்க்கை இருக்கணும்னு விரும்பினா என்ன? இதே ஸ்கூலு, இதே படிப்பு, இதே பிரச்சனை, இதே நீட் தேர்வு இதெல்லாம் எழுதிக்கிட்டு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துற வாழ்க்கையை நம்ம விரும்புகிறது. அப்படி லேசாக சுலபமாக்குற விதியை இப்போ எழுதணும். ஆகவே நம்மை வாழும் காலம் சுகமாக வாழும் பொழுது மரணம் என்பது நம்மளை துன்பப்படுத்தாது. இப்போ வாழ்க்கையினுடைய மீட்சி என்பது, இந்த உடலை விடுவது என்பது சுகத்தின் மீது அமைந்திருக்கும் பொழுது சுக வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்தோன்ற நினப்போடாது போயிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, கொடுக்க மனம் வர மாட்டேங்குது, கஷ்டப்படுறோன்னு பார்த்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து செலவாயிடுவோம், அதெல்லாம் பயத்தில் சாப்பிட்றோம்ல. ஒரு 100 கோடி அடுத்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், கொட்டி கிடக்கட்டும், எந்த அக்கறையும் இருக்கக்கூடாது. வாரி இறைக்கிற வாழ்க்கை வேணும், அள்ளி வீசுகிற வாழ்க்கை வேணும், நிறைய வசதி வேணும், வாய்ப்பு வேணும், கல்வி வேணும், ஞானம் வேணும், எல்லாத்தையும் இப்போ எழுதிக்கணும் என்னன்றோம். எப்படி உலகத்துக்குள்ளே பிறக்கிறதுன்னா அப்படி எழுதிடணும். இந்த கடவுள் கூட சேர்ந்துன்னா இதெல்லாம் வேணாம், கடவுள் போதுன்னு இப்போயே விடணும். லோகாயுதமான வாழ்க்கைக்கு விதி எழுதலாம், ஆன்மீகமான வாழ்க்கைக்கு விதி எழுதலாம். எழுத முடியுமா? முடியாதா? அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில். எழுதி விதியை ஒழுங்காக எழுதணுமா? நம்ம அழகான விதியை எழுதலாம். இப்போ நமக்கு என்ன உலகத்தை பார்த்துருக்கோம், ஒரே போராட்டம் வருதா சாமி. எதாவது ஒன்று சொன்னாலும் ஆணு சொன்னால் அவ்வன்றான், காணு சொன்னால் கவ்விடுறான், ஏன்னு கேட்டால் எடுத்து அடிக்கிறான். என்ன இது ஒரே மாற்றமாக இருக்குதுன்னு குழம்புறோம் நம்ம. இதுக்குள்ளே தான் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அற்புதங்களை காணுகிறோம். ஆகவே அற்புதங்களின் மீது, அழகின் மீது, சுகத்தின் மீது
நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற விதியை நம்மால் எழுத முடியும். ஆத்திரத்தின் மீது, கோபத்தின் மீது, வெறித்தனத்தின் மீது, அழிவின் மீது இந்த வாழ்க்கையை எழுதவும் நம்மால் முடியும். முடியுமா முடியாதா? அப்போ எல்லாம் விதிக்கப்பட்டது இல்லைல்ல. பொது விதி அப்படியே இருக்குது, அதை நீங்கள் மாற்றவே முடியாத விதி. தனி விதி, அதுக்கு தானே நீங்கள் இறைவன் பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. தூதர்கள் அனுப்பப்படுறாங்க, குருமார்கள் வராங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் வராங்க, சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, ஆசாரியர்கள், ஆசான்கள் நிறைய பேர் வராங்கல்ல. கேட்டால் என்ன, வாழ்க்கை நிம்மதியாக எழுதுனா என்ன? இப்போ நம்ம வயசு 60க்கு மேலே ஆனவங்கள்லாம் வாழ்க்கை நல்லா எழுதலாம், எழுதவா செய்யலாம்ல. நான் நல்லா இருப்பேன், மறுமை நல்லா இருக்கும், கடவுளை என்னை காப்பாற்றுவார், நல்ல வாழ்க்கையில் அமைப்பார், நான் எதையும் அடுத்த ஜென்மத்தில் இப்படி இந்த பூமியில் பிறந்தாலும் சிறப்பான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, சிறப்பான மனிதர்கள் எனக்கு வருவாங்க, சிறப்பான உறவுகள் எனக்கு வரும், சிறப்பான மனைவி குழந்தைகளை நான் அடைவேன், செல்வந்தனாக வாழ்வேன், சிறப்பாக வாழ்வேன், சீரும் சிறப்பாக இருப்பேன், ஒரு சன்னியாசியை போல் சுகமாக அனுப்பிப்பேன் அப்படிலாம் நீங்கள் எழுதலாம் இல்லையா? ஏன் இப்படி ஆகிடுவோம்? எந்த ஹாஸ்பிட்டலில் சேரலாம்? அப்போலோ பக்கத்தில் இருக்குதா? எதனா ஒன்று இந்த இது செக் பண்ணிக்கலாம், ஹெல்த்து செக்கப் பண்ணிங்க, மாசு செக்கப் பண்ணிங்க, எந்த பண்ணாலும் மண்டியை போட்டுவிடா, பயத்தை விடு, முதல்ல வர்றது வரட்டும். எல்லா செக்கப் பண்ணிவிட்டு வழியில் அடிபட்டா ரோடு கீழே நின்றுக்கிறான். முந்தானத்து ஒருத்தன் ரோடு கீழே நின்று பால் ஊற்றினுக்கிறான். எங்கேயோ ஒருத்தர் கார் வந்து எங்கேயோ கிரிவலம் ஏதோ போய்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு கொண்டு போய் காரை விட்டார். பொண்டாட்டி பிள்ளையோட வந்து நியூஸ் நம்ம ரொம்ப வேண்டியவங்க அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. சின்ன வயசு ஆள், நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில். அவர் நல்லவனா கெட்டவனான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அந்த துன்பம் வந்திருக்கு, இழுத்தும் போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இல்லை, இப்போ எப்படி இருந்தாலும் வந்து எதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எதை பண்ணிக்கிட்டு நம்ம போகிற வாழ்க்கை எப்போ முடியும்? அந்த விதியை எழுதுறது நம்ம தான்ன்றது தான் நம்முடைய கருத்தாக இருக்கணும். இந்த துன்பங்களுக்கெல்லாம் நம்ம தான் காரணன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை லாஸ் ஆகிடும். ஆகவே விதியை எழுதுங்கள், தனி விதியை சிறப்பாக எழுதுங்கள். தனி நீதிபதி போட்டு விசாரிக்கிற மாதிரி அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தனித்தனி நீதிபதி இருக்காங்க. அந்த நீதிபதிக்கிட்ட நீங்கள் சொல்லி முறையிட்டு உங்கள் இறைவன் உங்களோடு இருப்பதன் காரணமாக உங்கள் இறைவன்கிட்ட சொல்லி ஒழுங்காக விதி எழுதுங்க. ஆகவே இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே தவிர சேர்த்து வைப்பதற்கான இடம் இது இல்லை. இது வாழ்வதற்கான ஒரு இடம். அளித்தவற்றின் மீது நீங்கள் சுகம் காணுங்கள், அள்ளி செலவு செய்யுங்கள், தாராளமாக செலவு செய்யுங்கள். எதையும் பிடிச்சி வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது உங்களை காப்பாற்றாது. காப்பாற்றுறது என்பது மன அமைதியோடு இருக்கிறது தான். துன்பத்தோடு உயிரோடு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. மன அமைதியோடு சாதாரணமாக இருக்கிறது வாழ்க்கை தான். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். சரியா? எல்லாம் விதிக்கப்பட்டதுன்னு தான், எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் விதியை நீங்கள் விதிக்கிறீங்கன்றதை நீங்கள் புதுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம விதியை நீங்கள் ஒழுங்காக எழுதுவோம். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது விதி கடவுள் கொடுக்குறாரா, நீங்கள் கொடுக்குறீங்களா? பேசுகிறீங்களா? நீங்கள் சாதாரண ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட அச்சத்தோடு பேசுகிறீங்க, எதை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அப்போ அந்த விதி எழுதுறது யார்? நம்ம தானே எழுதுகிறோம். அப்போ இறைவனுடைய திருப்பேரால் விதி எழுதுங்க. நல்லது பேசுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது சொல்லுங்கள், நல்ல பார்வை பாருங்கள், நல்ல தொடுதல் தொடுங்க, ஆசீர்வாதமாக இருங்க. இந்த வாழ்க்கை அழகாக தானே இருக்கும். சரி, முன்வினை பயன் ஏற்கனவே விதைச்சிருப்போம்ல, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் துன்பம் வரும், பொறுமையாக இருங்க, ஏற்றுங்க, சகிச்சுங்க. நல்லபடியான வாழ்க்கைக்கு மறுமையை விரும்புங்கள். நாளை வாழ்க்கை நன்றாக அமையும் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்றைய வாழ்க்கை சிறப்பாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, இறைவன் மீது அச்சத்தோடு இருங்கள். இறைவனுக்கு பயப்படுற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் பயந்துன்னு இருக்காதீங்க. நாம் அஞ்ச தகுந்தவர்கள் இறைவன் மட்டும்தான். சரியா? வாழ்க்கை திடீர்னு சுருன்னு மேலே போகுது. காரணம், எல்லா பாவம் செய்திருக்கும் போதும் திருந்திடுவேன் தான் கடவுள் கொடுக்குறாரு. திருந்தலைன்னா மேலே எட்டு போய் விட்டுறாரு. முடிந்து போ அப்படின்னு முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஆகவே அச்சம் என்பது இறைவன் மீது இருக்கணும். உலகத்தின் மீது அச்சம் தீர்ந்தவர்களாக இருக்கணும். எந்த தப்பும் செய்தாதானே பயந்துன்னு இருக்கணும். தப்பு செய்தனுக்கு பயந்துக்கு சாண்டர் சொல்லுவார், தப்பு செய்தனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன வேலை? தப்பு செய்யாமல் இருந்தால் நமக்கு விசாரணையே கிடையாது இல்லையா? தப்பு என்பது உலகம் எதை தவறு என்று வைத்திருக்கிறதோ
மழித்தலும் நீட்டலும் வேண்டாமாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். தப்புன்றது தப்புன்னு தெரிஞ்சு சும்மா இருந்துட வேண்டியதானே. தெரியாமல் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்கள் நம்ம விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் திருந்துவன்றதற்காக. மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக சாம்ராஜ்யம்ன்றது இப்போ பரதேசின்றோம்ல, நம்ம பரதேசத்தில் வாழ்வோன் பரதேசி. ஆனால் உலகத்தில் வழங்குகிற வழக்கம் வந்து பரதேசின்னா பாடி பரதேசின்னா பிச்சைக்காரன் ஒன்றுக்கு உதவாதுன்னு. பரதேசத்தில் இருக்கிறவன் தான் பரதேசி. இப்போ நான் ஒரு பரதேசி, ஆதரவு இல்லாதவன். எனக்கு ஆதரவு வந்து பரதேசம் தான், இறைவன் தான் ஆதரவு. மனிதனுடைய ஆதரவை தேடி நம்மளால் வாழ முடியாது. எதாவது வந்தால் கொடுத்தா. இப்போ இவர் சொன்ன மாதிரி பட்டேந்திரநாத் சொன்ன மாதிரி இட்டமுடன் விட்டால் உண்போம், இல்லாட்டி சும்மா இருப்போம். யாரையும் போய் கேட்கறதில்ல, அதை கொடு இதை கொடுன்றதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இது பரதேச வாழ்க்கை. இப்போ நம்ம பரதேசியாக இருக்கணுமா, இல்லை உலகத்தை எல்லாம் தூக்கி சுமக்கிற ஒரு சுமை தாங்கியாக இருக்கணுமா? வீடு வாசல் புள்ள குட்டி எல்லாம் தூக்கி தள்ள சுமந்துன்னு சுமை தாங்கியா இல்லை பரதேசியா? முடிவு பண்ணுங்க, சொல்லுங்கள். எதாவது ஒன்று. பரதேசின்றது நம்ம சுகமான வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான அடையாளம் தான் பரதேசி. புரியுதா உங்களுக்கு? இப்போ முதல் முயற்சி என்னது? உள்ளத்தை லேசாகிற முயற்சி, மனதை லேசாகிற முயற்சி. புரியுதா உங்களுக்கு? அது செய்கிறதுக்கு முதல்ல உட்காந்து பழகுங்க. சரியா? இறைவன் போதுமானவன்.